பாருங்க, இதால் 2 வழி தண்ணியை கொட்டி நல்லா இப்படி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் நாள் அப்படியே வச்சுருவோம். வச்சுட்டோம்னா வந்து பாருங்க, சாணியை தடவி விடுவாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் கரைச்சின்னு அத்தனை கிலோ தண்ணிக்கு அதெல்லாம் பண்ணின்னு இருக்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சாக்குலன்றதுனால இருக்கு இங்கே நல்லா அந்த சாக்கு இருக்குது பாருங்க, இந்த சாக்கில் நல்லா இப்படி தடவி பாருங்க, அடியில் மண்ணுன்னு எல்லாம் இந்த பாருங்க செடிமெண்ட் ஆயிருக்கு. மஞ்சள் நல்லா இந்த பாருங்க வெந்துட்டு. அவ்வளோதான். இது நல்லா ஏற்கனவே சாணி ஜலம் வச்சுருந்தோமோ அதோடைய இந்த மஞ்சள் ஜலத்தெல்லாமும் கொட்டின்ட்டோம். ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி மஞ்சள் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. மஞ்சள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு அது ஒரு 4 தடவை ஏற்கனவே அலம்பிட்டேன். உங்களுக்கு வீடியோக்காக காமிச்சுன்னு இருக்கேன். இந்த குப்பை இதெல்லாம் இந்த பாருங்க மேலே மிதந்து வரும் பாருங்க, இதெல்லாம் மேலாப்பில் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுடலாம். எல்லாம் குளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வெச்ச மஞ்சள் அரைச்சி பூசிப்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அப்படியே 4 தடவை அலம்பியாச்சு. நம்ம ஒரு 5 கிலோ மஞ்சள் முதலீடு இப்போ வாங்கியிருக்கேன். அதில் 4 கிலோ போட்டிருக்கேன், 1 கிலோ வச்சுன்னு இருக்கேன். ஏன்னா அந்த கோவிலுக்கெல்லாம் மஞ்சள் அரைச்சின்னு போய் கொடுப்பா, பசு மஞ்சள் அரைச்சின்னு போய் தாயாருக்கு கொடுப்பா தாய் வெள்ளிக்கிழமையில். அதுக்காக வேண்டி அதை வச்சுருக்கேன். 4 கிலோ மட்டும்தான் வேக போட போகிறேன். அதான் உங்களுக்கு காட்டுறேன். பாட்டி எப்படி வேக போடுவா அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பொதுவாக மஞ்சள் பொடி தயார் பண்ணுறாங்க இல்லையா ஈரோட்டிலலாம், அங்கெல்லாம் நமக்கு வருது இல்லையா சில மஞ்சள்கள்லாம் நல்ல மஞ்சள் பொடி தான், அதெல்லாம் குடிசை தொழில் மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அந்த மஞ்சள்லாம் அவங்க எப்படி தயார் பண்ணுறாங்க அந்த மாதிரி மெத்தடெல்லாம் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். இதில் பாட்டி எப்படி பண்ணுவா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நல்லா இப்படி அலசி எடுத்துக்கணும். ஆனால் 4-5 தடவை அலம்பணும் நம்ம, அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் ஒட்டாக போகும். இல்லைன்னா அந்த மண் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நல்லா கூடுமான வரைக்கும் போயிடுத்து பாருங்க, கூடுமான வரைக்கும் மண்கள்லாம் போயாச்சு. நல்லா சலசலன்னு இப்படி தண்ணியை கொட்டி அலசணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சுத்தமாகும். அவ்வளோ மண் இருந்தது ஆரம்பம்லாம், அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட விட்டுட்டேன். இப்போ தான் என் பொண்ணு சொன்னாம்மா இதையும் காட்டுவோன்னா, அதனால சரி அப்படின்னு காட்டுறேன். ரெண்டு கையாலும் இப்படி எடுத்தோம்னா தான் சரியாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ மண் ரொம்ப இல்லை பாருங்க, மண்ணே இல்லை. இப்போ இதோட 6வது தடவை அலம்புறேன். அப்போ தான் இந்த மண் போகிறது. ஏன்னா பூமிக்குள்ளே நல்ல மண் இல்லையா, செம்மண் அதுவும். அதனால அவ்வளோ மண் இருந்தது. இப்போ தான் மண் இல்லை. இன்னும் ஒரு தடவை நம்ம அலம்பிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். பெரிய சாத்துக்குடி சைஸு பசும் சாணி. இதை என்ன அப்படின்னாக்கா, அப்படியே மாடு போடுறது பற்றில போடும்போதே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்துடணும். அது போட்டு 4 நாள் கழித்து அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. போடும்போதே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த சாணியை எடுத்துன்னு வரணும். ஒரு பெரிய சாத்துக்குடி சைஸு அதை போட்டுக்கணும். நல்லா இப்படி போட்டு கரைச்சிக்கணும். இந்த நாளில் தான் சாணின்னா இல்லை அப்படிங்கிறா. அந்த நாளில் காலம்புரை தூங்கி எழுந்துட்ட உடனே பல்ல தேய்ச்சிட்டு எல்லோரும் இந்த சாணியில் தான் கை வைப்பா. அதனால தான் அவளுக்கெல்லாம் நோய் இருந்ததே கிடையாது. எல்லாருமே பசுமாடு வச்சுன்னு இருப்பாங்க. மாடு இல்லாத வீடே இருக்காது.
காலம்பரை ஏந்தண்ட ஒன்று இந்த மாதிரி சாணியை கரைச்சி தான் தெளிப்பாங்க. அதே மாதிரி பஞ்சகவ்யம் அப்படின்னு கூட்டி கொடுப்பா. எந்த தீட்டாக இருந்தாலும் அது உடனே குழந்த பிறந்ததுன்னாக்கா அந்த பிள்ளை பெத்தாளுக்கு அப்படி மாதமே தூரங்குறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கொடுக்கறது, எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தால் கொடுக்கறது, இப்படி பஞ்சகவ்யம்னு சொல்லிட்டு மாட்டோட 5 பொருள். இது பார்த்தீங்கன்னா இந்த சாணியை கோமேயம்னு சொல்லுவாள். அந்த மாடோட யூரின் இருக்கு இல்லையா, அதை கோமியம்னு சொல்லுவாள். அப்புறம் பசுமாட்டோட தயிர், பால், பசு நெய் எல்லாம் ஒரே மாட்டோடதை எடுத்துப்பா. எடுத்துட்டு பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுவாங்க. பஞ்சகவ்யம்னு கூட்டி அதை உடம்பு சுத்தின்னு சொல்லிட்டு கொடுப்பா. இது சாணி என்னென்னா நம்ம நீருக்காக கரைச்சிருக்கோம் பாருங்க. இதில் ஒரு வழி ஜலம் விட்டுருக்கோம், போறல, இன்னும் கொஞ்சம் விடணும். இந்த சாணிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பாருங்க, இதால் 2 வழி தண்ணியை கொட்டி நல்லா இப்படி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் நாள் அப்படியே வச்சுருவோம். வச்சுட்டோம்னா அதெல்லாம் நல்லா அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் செடிமெண்ட் ஆகிடும், நீர்க்காக இருக்கும். இந்த பாருங்க, சாணியை நல்லா இப்படி நீர்க்காக கரைச்சிக்கணும். கொஞ்சம் நாள் விடணும். விட்டுட்டோம்னா இது ஃபுல்லாக செடிமெண்ட் ஆகிடும். அப்புறம் அந்த சாணி தண்ணி இருக்குது பாருங்க, அதைத்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மஞ்சள் வேக வைக்க. இது ஆற்றுல பண்ணுற முறை, பாட்டி பண்ணுற முறை. இதுவே இப்போ 25 கிலோ வரைக்கும் பாட்டியெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவோம். ஆற்றுலேயே மஞ்சள்லாம் போட்டிருப்போம். அது இல்லை வெளியில் வாங்கினாலும் 25 கிலோ வரைக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக மஞ்சளை வாங்கி ஒரு 1000 கிலோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. 200 கிலோ 300 கிலோ அப்படி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சாக்கில் இந்த மாதிரி இருக்கும், ஓட்ட ஓட்டையை வச்சு கித்தாஞ்சாக்குன்னு சொல்கிறது, சாக்கு சணல் சாக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சாக்கை எடுத்துட்டு அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாருங்க, சாணியை நன்னா, இங்கெல்லாம் மஞ்சள் ப்ராசஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஈரோடு மாவட்டத்திலலாம் பாருங்க, சாக்கில் அப்படி தடவிடுவாங்க. சாக்கு ஃபுல்லாக 2 பக்கமும் இப்படி சாணியை தடவி விடுவாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் கரைச்சின்னு அத்தனை கிலோ தண்ணிக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சாக்கு இல்லைன்றதுனால இருக்குது, இங்கேயோ மேலே கிடக்கு சாக்கெல்லாம், அதெல்லாம் இப்போ எடுக்க முடியல எனக்கு. நான் அதனால் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இந்த காஸ் கிளாத்தில் தடவி காட்டுறேன். அப்படி தடவிடுவாங்க, 2 பக்கமும் தடவிடுவாங்க. அப்படி சாணியை இந்த பக்கமும் தடவி இந்த பக்கமும் தடவிடுவாங்க. தடவி அவங்கெல்லாம் பெருசாக வாக்கியா மாதிரி அடுப்பு வெட்டியிருப்பாங்க. வெட்டி அதை அப்படியே ஒரு பெரிய ட்ரே மாதிரி வச்சு அதில் கொட்டிப்பிடுவாங்க அந்த மஞ்சளை. இந்த மாதிரி பாத்திரங்கத்திலலாம் வச்செல்லாம் பண்ண முடியாது. அப்படி நன்னா அந்த சாக்கு இருக்குது பாருங்கள், இந்த சாக்கில் நன்னா அப்படி தடவி அதுக்கு தேவையான அளவு அது பெருசாக பெருசுக்கு இப்படி குமிச்சு வச்சுருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு குட்டியாக காட்டுறேன். போட்டு இது மேலே இப்படியே வச்சு மூடிடுவாங்க. அது என்ன ஆகும்னாக்கா, அது அப்படியே வெந்து இந்த சாணி தண்ணி பூரா அதில் இறங்கும். பெரிய பெரிய சாக்குகள் அப்படியே சாணியில் இப்படி, அது கூட இப்படி தடவின்னு இருக்க மாட்டாங்க, இப்படி கெட்டியாக ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுட்டு அதில் அப்படியே முக்கி எடுத்துருவாங்க. எடுத்து நல்லா குழன்னு இருக்கும். அதை அப்படியே மூடி அப்படியே வேக வைப்பாங்க. இப்படி செய்யும் பொழுது கேன்சர் ஆகுது எல்லாம் காணாமல் போயிடும். அந்த காலத்தில் பஞ்சகவ்யம் சாப்பிட்டவாளெல்லாம் பாருங்க, அவளுக்கெல்லாம் கம்பல்சரியாக கேன்சர் வரவே வராது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய மருந்து இது. அதனால அவளுக்கெல்லாம் வரவே வராது. 2வது காலம்பரை இப்படி வாசலிச்சு பண்ணவாளுங்களுக்கே வராது. ஏன்னா வாசலிக்கும் போது அதெல்லாம் இந்த சுவாசம் வழியாக உள்ளே போயிடும். இதெல்லாம் நம்ம இப்படி சுவாசிக்கிறோம் இல்லையா, அது வழியாக அதெல்லாம் உள்ளே போயிடும். இப்படி தான் மஞ்சளை ப்ராசஸ் பண்ணும் பொழுது தான் அந்த மஞ்சளுக்கு பவர் ஜாஸ்தி. இந்த மாதிரி பண்ணி இதை அப்படியே இது மேலே வச்சு மூடி அந்த சாணியோட எசன்ஸ் எல்லாம் அந்த வெந்து ஆவி வருது இல்லையா, அதில் கரைஞ்சி உள்ளே போகும். அண்ணா கெட்டியாக கரைச்சின்னு அப்படியே சாக்கு அப்படியே குழன்னு இருக்கும். அப்படியே போட்டு அப்படி வேக வைப்பாங்க. மாங்கல்லாம் அப்படி பண்ண முடியாது. நம்ம இப்படி நீருக்க கரைச்சி வச்சிட்ருக்கோம். இது செடிமெண்ட் ஆகிடுதான்னு பார்ப்போம். இப்போ இதை மேலாப்பில் எடுத்து அப்படியே வடிகட்டிக்கணும். சாணின்னு சொல்லிட்டு இதை கேவலமாக நினைக்காதீங்க. இது மிகப்பெரிய மருந்து. ஒவ்வொன்றுக்கும் சுத்தி முறைகள்னு உண்டு.
எல்லாத்துக்கும். அதில் இந்த மஞ்சளுக்கான சுத்தி முறை இந்த பசுஞ்சாணி தான். இந்த சுத்தி முறைகளை செஞ்சு நம்ம செய்யும்பொழுது அதெல்லாம் அப்படி பலன் கொடுக்கும். பாருங்க, இதெல்லாம் அப்படியே இதுலேயே தங்கி நின்றுடும். நமக்கு அப்படி நீக்க கிடைக்கும். நல்லா அப்படி கொட்டின்ற வேண்டியதுதான். கொட்டி நல்லா வெந்ததுக்கு பிறகு அப்படியே நம்ம இந்த ஜலத்தை வடிச்சுட்டுலாம். புரியுறதா? வேக விட்டுட்டு காட்டுறேன். பாருங்க, அடியில் மண்ணுன்னு எல்லாம் இந்த பாருங்க செடிமெண்ட் ஆயிருக்கு. மேலாப்பில் நம்ம நீர்க்க எடுத்துன்றோம். அடியில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வாசத்தளிக்கிறதுக்கு வச்சுக்க வேண்டியது தான். அதுதான் அதெல்லாம் கொட்டி வச்சுக்கணும். மேலாப்பில் நமக்கு ஒரு வாளி போரும்ல, நம்ம அதை எடுத்து கொட்டி வச்சுட்டாச்சு. அவ்வளோதான், அது நமக்கு தேவையில்லை. பாருங்க, நல்லா அடுப்பில் ஏற்றி இப்போ கொதிச்சுன்னு இருக்கு பாருங்க. அது தெரியுறதா? நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுது. அப்படி கொதிக்கணும். இதில் இருக்கிற சத்து போயிடுமே மாமி, இது அந்த கவலை எல்லாம் இல்லை. இது அப்படியே மேலாப்பில் அப்படி நுரைச்சிக்கிட்டு வரதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டோன்னா அது நல்லா அப்படியே தெளிவாகிடும். பாருங்க, நல்லா வெந்துடுத்துது. இப்போ நம்ம வடிக்க வேண்டியது தான். மேலாப்பில் நுறையா அப்படி வரதெல்லாம் பாருங்க இதில் எடுத்தாச்சு. இப்போ பியூர் ஜலமாக தான் இருக்குது பாருங்க. இந்த நுரையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். நல்லா வெந்துடுத்து. மஞ்சள் நல்லா இந்த பாருங்க வெந்துடுத்து. நல்லா வெந்தது தெரியறதா? ஒரு 1/4 மணி நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் 1/4 மணி நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். குக்கர் மூடியில் அந்த மேலே இருக்கிற கேஸ்கட்டை எடுத்துட்டு அது மேலே மூடி வச்சுருந்தேன். வெந்துன்றது. இது பாருங்க, நல்லா வெந்தது தெரியறதா? 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நல்லா தளன்னு ஒரு 4 கொதி வரணும், அவ்வளவுதான். இப்போ நம்ம இதுலேயே வடிச்சிருவோம் இந்த ஜலத்தை. அவ்வளோதான். இது நல்லா வடிச்சிடுத்துன்னா இது அப்படியே கட் பண்ணி வேணாலும் காய போடலாம், இல்லை அப்படியே வேணாலும் காய போடலாம். நல்லா சுக்காக காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து இதை அரைச்சி மஞ்சள் பொடி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இதுதான் மஞ்சள் ரெடி பண்ணுற ப்ராசஸ். கீழே இந்த ஏற்கனவே சாணி ஜலம் வச்சுருந்தோம்னோ அதோடைய இந்த மஞ்சள் ஜலத்தெல்லாமும் கொட்டின்ட்டோம். இது கிருமி நாசினி. காலம்புரை நம்ம வாசல் தெளிச்சுக்கலாம். காலத்தால் வாசல் தெளிக்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அவ்வளோதான், மஞ்சள் ப்ராசஸ் முடிஞ்சுது. இனிமேல் காய வச்சுட்டு அரைக்கும்போது அதை வேறு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். வேறு ஏதாவது வீடியோ போடும்போது அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், மஞ்சள் ப்ராசஸ் பண்ணுற முறை இதுதான். இப்படித்தான் பாட்டி பண்ணுவாள். பெரிய லெவலில் பண்ணுறவாள்லாம் நான் சொன்னேன் பாருங்க, சாக்கில் அந்த மாதிரி பண்ணுவாள். இதுதான் அந்த ப்ராசஸ். இந்த பாருங்க, மஞ்சள் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு தெரிஞ்சு இது வேறு ஏதாவது ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. இதில் யாராவது ஈரோட்டுக்காரங்க இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் மஞ்சள் ப்ராசஸ் பண்ணுவா. நீங்கள்லாம் உங்கள் வீடுகளில் வேறு மாதிரி ப்ராசஸ் பண்ணால் அது எப்படி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈரோட்டுக்காரங்க இருந்தீங்கன்னா அங்கே மொத்தமாக குடோனில் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, வயக்காட்டில், அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதை நம்ம மஞ்சப்பொடி அரைச்சி வச்சு சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு சளி இருமல் அப்படின்னாக்கா பாலில் போட்டு கோல்டன் மில்க் அப்படின்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மஞ்சப்பொடியை எல்லா மருத்துவத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெஸ்ட்டு. இது நல்ல வாசனை, அப்படியே கமகமன்னு ஆவி பறக்கும் மஞ்சள், கமகமன் வாசனையாக இருக்குது. எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம அன்றைக்கி வேக விட்ட போது பார்த்தல எவ்வளோ இருந்தது மஞ்சள்னு. 2 தட்டில் கொட்டி நல்லா ஒரு சாக்கில் கொட்டி காய போட்டிருந்தேன். 2 நாள் காஞ்சிருக்கு. இதை பாருங்க, இன்னுமே நல்லா காயலை தெரியறதா? இன்னும் நல்லா சுக்காக காயணும். இது தோலியெல்லாம் நம்ம எடுக்கலை, அப்படியே தோலோட தான் போட்டுருக்கோம். நல்லா காஞ்சு அதுக்கப்புறமா தான் இதை நம்ம அரைச்சி மஞ்சள் பொடி ஆக்க போகிறோம்.